பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாளை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்நாள் நமக்கு ஒரு இனிதான நாளாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ஒரு அழகா சொல்றாரு. ஆமா, உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய நன்மை இருக்குமானால், சாலமோன் ஞானி சொல்றார், அவரை போல உடுத்து இருந்ததில்லை, அவரை போல அனுபவித்தவரும் இல்லை. அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல மனுஷனுக்கு நன்மையா இருக்கிற 2 காரியத்தை சொல்றார். ஒண்ணு மகிழ்ச்சியா இருப்பது, 2வது நன்மை செய்வது. இப்படி எடுத்துக்கலாம். ஒன்று மகிழ்ச்சியா இருப்பது, இன்னொன்னு மற்றவர்களை மகிழ்ச்சியாக்குவது. அவ்வளவுதான். இது 2 தான் மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பெரிய நன்மை என்று அவர் கண்டுபிடிக்கிறார். தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தை வாசித்து ஜெபித்து நாம் மகிழ்ச்சியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். நமக்கு உபத்திரவங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு. ஆனா எப்படியாவது கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் துக்கப்பட்டு கொண்டிருக்கூடாது, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் மனமடிவாயிட்டு இருக்கக்கூடாது. மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சியா இருக்கிற நீங்க அநேகரை மகிழ்ச்சிக்குள்ளாக்குங்க. உங்களால முடிந்த வரைக்கும் சில நன்மைகளை செய்து. சிலர் பார்த்தீங்கன்னா, சிலரை வாழவே விட மாட்டாங்க. சில குடும்பத்தில் இருப்பாங்க, வாழவே விட மாட்டாங்க. அப்படி இல்லாதபடி மற்றவங்களை வாழ விடுங்க, மற்றவங்களை சந்தோஷமா வைங்க, மற்றவங்களை மகிழ்ச்சியாக்குங்க. முடிந்தவரை நான் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியா வாழணும் என்று யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த வசனத்துக்காக ஜெபம் பண்றப்பா. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே, மனிதனுக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய நன்மை ஒண்ணு மகிழ்ச்சியா இருக்கணும், 2வது அநேகரை மகிழ்ச்சிக்குள்ளாக்கணும். அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு நீர் தந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.